வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனே கூட நான் உங்களை அனுபவிச்சுவது அன்பு நண்பன் கார்த்திக் கிராம நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஔவையார் வழிபாடு. அதாவது பாத்தீங்கன்னா ஔவையார் அருளிய செவ்வாய்க்கிழமை வழிபாடு, அதாவது பாத்தீங்கன்னா ஆண்கள் பார்க்க கூடாத வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன் வாழ்வியலில் முன்னேறி வர, அந்த குடும்பம் முன்னேறி வர இருக்கக்கூடிய விரதம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் சொல்லுவாங்க. இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கும் போது ஆண்கள் யாரும் இந்த விரதத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லலாம். அதுக்காக இந்த விரதம்ங்கிறது நடு இரவில் செய்யக்கூடிய விரத முறைகள்ங்க. இந்த விரதம் நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வீடியோ பாக்குறீங்க, இல்லை கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல புடன் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க, வீடியோவுக்கு லைக் கொடுங்க, எல்லா கொடுங்க, வீடியோ பகிர்ந்துக்கோங்க. நான் என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இந்த வீடியோ நம்ம தொடங்கி வைப்போம். அதாவது பாத்தீங்கன்னா ஔவையார் விரதம். இந்த விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட வாழ்க்கைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கிறதுக்கும், வறுமை நீங்கிறதுக்கும், மெயினா சொல்லக்கூடியது வறுமை நீங்கிறதுக்கும், கடன் தொல்லை நீங்கவும், புரியுதா, வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகிறதுக்கும் இருக்கக்கூடிய விரதம். பெண்கள் இருக்கக்கூடிய விரதம் மட்டுமே இந்த விரதம். பெண்கள் மட்டும்தான் இருக்கணும், ஆண்கள் இருக்கக்கூடாத விரதம் சொல்லக்கூடியது ஔவை அருளிய பிள்ளையார் விரதம் சொல்லுவாங்க. நம்ம பார்த்திருப்போம், நம்ம சின்ன பிள்ளை ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு தெரியாம கொழுக்கட்டை திங்கணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டை திறந்து அப்படி கை வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. சூரியனுக்கு தெரியக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே இந்த விரதத்தை முடிச்சு. சரி, இந்த விரதத்தோட பலன்களை முன்கூட்டியே சொல்லியாச்சு இல்லைங்களா? இந்த விரதம் எப்படி சார் இருக்கணும், இந்த விரதம் உண்டான கதை என்ன சார், இந்த விரதம் உண்டான கதையை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் விரதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவதுங்க, பண்டைய காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வயலை சார்ந்துதான், விவசாயத்தை சார்ந்துதான் உணவு முறை, வாழ்வாதாரம் எல்லாமே இருந்துச்சு. சோ அந்த வகையில எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் காலத்துல ஒரு கிராமத்துல ஏழ்மையான குடும்பத்துல வசிக்கக்கூடிய ஒரு பெண். 7 அண்ணன்கள் இருக்காங்க, ஒரு அப்பா மட்டும் இருக்காங்க, அம்மா கிடையாது, ஒரே ஒரு பெண். இப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு அங்க கிடைக்கக்கூடிய, அவங்க கொடுக்கக்கூடிய அரிசியை கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. இதுதான் நடக்குது. சோ அப்போ இப்பதான் காசு நிறைய இல்லை. அப்பெல்லாம் வந்து பண்ட பரிமாற்று முறைகள் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து விவசாயத்துல வந்து அதிகமா கருக்கான பாத்தீங்கன்னா நெல் இல்லாத அந்த பதர்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த நெல்லு தான் கிடைக்குது அவங்களுக்கு. சோ இப்படியே காலம் போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. நான் வந்து 3 வேளையில ஒரு வேளை கஞ்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க சூழ்நிலையில ஔவையார் வந்து அந்த வழியா வரும்போது அவங்க வீட்டுல பாக்குறாங்க, அண்ணன்மாரு அப்பா எல்லாம் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, இந்த ஒரு பெண் மட்டும் இருக்காங்க. ஔவையாருக்கு பசி எடுக்குது. ஔவையார் என்னங்கன்னா இந்த பெண்ணை அழைச்சு, அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பிட எதுவும் கொடுமான்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்டோம், இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா அழுக வந்துச்சு. இந்த பொண்ணு ஓன்னு அழுவுது, தேமி இந்த பொண்ணு அழுவு. இந்த பொண்ணு அழுகும் போது அந்த ஔவையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏமா நீ அழுவுறதுனா விட சாப்பாடு தானமா கேட்டேங்க போது அந்த பெண்ணு அழுதுகிட்டே சொல்லுது, அம்மா என்கிட்ட வந்து எனக்கு வந்து 7 அண்ணா இருக்காங்கம்மா, அப்பா இருக்காங்க, அம்மா கிடையாது. கூலி வேலைக்கு போயிட்டு நெல் கொண்டு வந்து கொடுக்குறாங்கம்மா. அந்த நெல்லை வந்து நான் இந்த கைக்குத்தல் குத்தும் போது போனா அதை வந்து பார்த்தா வெறும் கருக்கா அதிகமா போயிடுதுங்க, கொஞ்சம் தான் அரிசி கிடைக்குது. இந்த கைக்குத்தல் அரிசி வச்சு நான் கஞ்சி வச்சு சாப்பிடுறது எங்களுக்கு இப்ப ஒரு வேலை கூட வர மாட்டேங்குதுமா சொல்லி ரொம்ப கஷ்டத்தை சொல்றாங்க. அப்ப ஔவையார் சொல்றாங்க, சரிம்மா நான் உனக்கு ஒரு விரதம் சொல்றேன், அதாவது ஒரு வழிபாட்டு முறையை சொல்றேன், இதை நீ கரெக்டா நீ செய்வியான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கும் போது அந்த பொண்ணு சொல்றாங்க, அந்த ஔவையார் சொல்றாங்க என்ன நான் பண்ணு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பிள்ளை சொல்லுது, அம்மா என்கிட்ட வந்து அரிசியும் இல்லை, பூஜைக்கான பொருட்களும் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஔவையார் என்ன பண்ணா, தன்னோட அந்த பையில இருந்து பாக்குறாங்க, கொஞ்சோட அரிசி இருக்கு, இந்த பச்சை அரிசியை கொடுக்குறாங்க. இதை வந்து கொழுக்கட்டைக்கு வச்சுக்கோமா கொடுத்துட்டு, பூஜைக்கான தேங்காய் ஒரு தேங்காயை கொடுத்துட்டு, பையில இருந்து வாழைப்பட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இரவும் ஆயிடுது. தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் வந்தோன்னே இது மாதிரி நான் வந்து பூஜை பண்ண போறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் சரின்னு ஒத்துக்குறாங்க. ஒத்துக்கிறோன்னா எங்கெல்லாம் வெளில வந்துடுறாங்க. அந்த அம்மா வந்து என்னன்னா வந்து பூஜைக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுப்பு பத்த வச்சு கொழுக்கட்டை பண்ணணும். இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெருப்பும் இல்லை, விறகும் இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போகும்போது இரவு நேரமா இருக்கு இல்லைங்களா, பக்கத்துல கிளைகள் எடுத்து உடைக்கணும். சோ அப்ப கிளைகளை உடைக்கிறது என்ன பண்றோம், நம்ம மரம் ஏறிடுவோம் இல்லைங்களா, அவங்க பெண்கள் தானே, மரம் ஏற தெரியாது இல்லைங்களா. அப்போ அந்த சுத்தி இது காடு மாதிரிதான் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா பொங்க மரமும் புளிய மரமும் அப்படியே பின்ன மாதிரி இருக்கு, இந்த மரம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், மரத்துல காலை வச்சு மேல ஏறுறாங்க. மேல ஏறும்போது மரம் கேக்குது, ஏமா
இத்தனை மணிக்கு ராத்திரி நீ வந்து எங்களை எழுப்புறியம்மா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனைங்கும் போது நடந்ததை சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணா, அந்த பொங்க மரமும் புளிய மரமும் கால் வச்சு ஏறினாங்க இல்லையா, சோ அவங்க என்ன பண்ண, என் தலைகளை உடச்சிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் விறகு கொடுத்துடுறாங்க. அடுத்து என்ன, நெருப்பு வேணும் இல்லையா, நெருப்பு எங்கம்மா சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது தூரத்துல நெருப்பு இருக்கு எடுத்துக்கோங்க. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு சுடுகாடாக அங்க பாத்தீங்கன்னா பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப போயிட்டு நெருப்பு எடுக்கும் போது அங்க சுடுகாட்டுல வந்து அங்க அசரீரி கேக்குது, அந்த சுடுகாட்டு தேவதை வந்து கேக்குது, எதுக்குமா இந்த நேரத்துல ஒரு பெண்ணாகப்பட்ட நீ வந்து இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதம்மா, எதுக்குமா நீ இங்க வந்திருக்கீன்னு கேட்கும்போது நடந்ததை சொல்லும் போது, சரிம்மா அப்படியாமா, உங்களோட பூஜைக்கு எங்களுடைய ஞாபகார்த்தமா நெருப்பு எடுத்துக்கோ, விறகு எடுத்துக்கோ, அதே மாதிரி எங்களையும் நினைச்சுக்கோன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சுடுகாட்டு, அங்க இருந்த அசரீரி, அங்க இருந்த தேவதை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பொங்க மரம் புளிய மரம், சோ இவைகள்லாம் நினப்புல வச்சுட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வந்து கொழுக்கட்டை செய்யறாங்க. அவங்க வீட்டுல உப்பு கூட இல்ல, உப்பு இல்லாத கொழுக்கட்டை தான் பண்றாங்க. இதுல வந்து உப்பு இல்லாத கொழுக்கட்டை ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த இடத்துல. சோ வந்து பாரு, உப்பு இல்லாம கொழுக்கட்டை செய்யறாங்க. கொழுக்கட்டை செய்யும் போது புளிய மரம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொங்க மரம், அதே மாதிரி அரச மரம், என்னன்னா மர வகை எல்லாத்தையும் அத்தனை மர வகையை பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி செய்யறாங்க. பிள்ளையார் உருவம் செய்யறாங்க. அதே மாதிரி வந்து இந்த சுடுகாடு போனாங்க இல்லையா, அங்க உள்ளது மாதிரிலாம் செஞ்சு வச்சு இந்த அம்மா வழிபாடு பண்ணி முடிச்சிடுறாங்க. வழிபாடு பண்ணிட்டு அதே மாதிரி காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வழிபாடு கரெக்டா விநாயகர் வழிபாடு பண்ணி முடிச்சிடுறாங்க. வழிபாடு பண்ணி முடிச்ச பிறகு என்னன்னா பாத்தீங்கன்னா படிப்படிப்படியா வந்து அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் முன்னேற்றம் ஆகுது. படிப்படிப்படியா வந்து செல்வ நிலை ஃபுல்லா மேலோங்கி நல்ல ஒரு தன்னிறைவான நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வந்துடுறாங்க. வசதி வாய்ப்பு வந்தோடனே 7 அண்ணன்களுக்கும் திருமணம் ஆயிடுது. அதே மாதிரி இவங்களுக்கும் திருமணம் ஆகுது. ஏன்னா வந்து வசதியான பிறகு பணக்கார ஆன பிறகு ஒரு பணக்கார வீட்டுல மாப்பிள்ள வருவாங்க இல்லைங்களா, சோ அந்த மாதிரி பணக்கார வீட்டு நல்ல வசதியான இடத்துல வந்து இவங்க வந்து வாக்கப்பட்டு போயிடுறாங்க. போகும்போது அன்னிமார்களை கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா சொல்றாங்க அன்னிமார்கிட்ட, இது மாதிரிமா ஔவையார் சொன்ன விரதம் நாங்க ஃபாலோ பண்ணி நாங்க முன்னேறி வந்தோம், நீங்க என்ன பண்ணுங்கம்மா இந்த விரதத்தை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவங்களும் செய்யறாங்கன்னா ஒரு முழு ஈடுபாடுல, இவ சொல்லி என்னத்த நம்ம பண்றதுங்கிற மாதிரி அவங்க வந்து செய்யறாங்க. செஞ்சுட்டு அந்த உப்பு இல்லாத கொழுக்கட்டை திங்கா பிடிக்காம ஆத்தங்காயில வந்து துணி துவைப்பாங்க தெரியுமா, கல்லு, துணி துவைக்க கல்லுக்கு பார்த்து முடி கொட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே ஏழ்மையா ஆயிடுறாங்க. அந்த தங்கச்சியாகப்பட்டவ அண்ணன் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்க்கும்போது அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் போது என்ன ஆச்சு எதுன்னு அண்ணியை கூப்பிட்டு கேட்கும்போது, இது மாதிரிமா நீ சொன்ன, நாங்களும் செஞ்சுதான் பார்த்தோம், எங்களுக்கு அதுல வந்து உப்பு இல்லாத கொழுக்கட்டெல்லாம் திங்க பிடிக்கலம்மா, அது ஒரு மாதிரி வந்து பண்றதுக்கு அசௌகரியம் மாதிரி நாங்க கொண்டு கொட்டிட்டோம்மா எல்லாத்தையும். சரி எங்க கொட்டிங்க சொல்லி அங்க அன்னிமாலாம் அழைச்சிட்டு போயிட்டு பார்க்கும்போது கொட்டின இடத்துல அந்த கொழுக்கட்டை எல்லாம் எப்படி தங்கமா மின்னிக்கிட்டு இருந்தது. அப்பதான் என்னன்னா, தன்னுடைய தவறுன்னு அன்னிமார்கள் உணர்ந்து கண்ணீர் விட்டு, இனிமே நாங்க தவறு செய்ய மாட்டோம், செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த தங்கத்தை அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டா அவங்களும் வந்து விரதம் இருந்து வாழ்க்கையில முன்னேறி வர்றாங்க. இதுதான் ஔவையார் சொன்ன அந்த கதை. இந்த கதையில இவங்க வந்து செஞ்சது நம்மளும் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் வந்து வாழ்க்கையில நிறைஞ்ச செல்வங்கள் கை கூட நிதர்சனமான ஒண்ணு. சரி சார், நம்ம அந்த வீட்டுல எப்படி சார் நம்ம அந்த விரத முறையை பண்றது? வீட்டுல வந்து விரதம் பண்றதுக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆண்கள் இல்லாத வீடா பார்க்கணுங்க. அதாவது ஆண்கள் இல்லாத வீடு உங்களோட சௌகரியம் எப்படின்னு பாத்துக்கோங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இது மேட்ச் ஆகுமா ஆகாதான்னு பார்த்துக்கோ. இல்லைன்னா வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து ஆண்களுக்கு கண்படாம ஆண்கள் எல்லாம் தூங்க வச்சு நம்ம வந்து வீட்டுல இருக்க இல்லத்தரசிகள் இந்த வழிபாட்டை பண்ணலாம். சரி, அந்த காலத்துல எல்லாம் கூட்டா பண்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் எல்லாம் ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்துப்பாங்க. ஒன்னா சேர்ந்துக்கிட்டு யார் வீட்டுல வந்து ஆண்கள் இல்லையோ அந்த வீட்டுல வந்து இவங்க வந்து அந்த வழிபாடை பண்ணுவாங்க. வழிபாடு பண்றது வரும்போது அவங்க வீட்டுல இருந்து ஆளுக்கு ஒரு தேங்காவும் கொழுக்கட்டைக்கு தேவையான அந்த பச்சை அரிசி மாவையும் எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த விரதம்ங்கிறது வந்து நள்ளிரவு நம்ம பண்ணணும். அப்ப நள்ளிரவு நம்ம பண்றதுக்கு ஒரு வீடு செலக்ட் பண்ணிட்டு அங்க எல்லா பெண்களும் வந்துட்டு வீடு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அங்க வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா, விளக்கு ஏற்றத்துக்கு புரியுதா, அவங்க கொண்டு வந்த மாவுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு வடிவமோ ஒரு தட்டு வடிவமோ செஞ்சு என்ன பண்ணா அதுல வந்து நெய் விட்டு நெய் தீபம் ஏத்துவாங்க. நெய் தீபம் ஏத்திட்டு என்ன பண்ணுவாங்க, சாணம் அல்லது மஞ்சள் அல்லது சந்தனம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு வச்சு என்ன பண்ணா பிள்ளையார் பிடிக்கணும். ஏன்னா நம்ம பண்றதே இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு தான். ஔவையார் சொல்லிய பிள்ளையார் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல எந்த செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடி செவ்வாயில முதல் செவ்வாயும் பண்ணலாம், 2ஆம் எந்த செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்ல செய்யலாம். இதுல வந்து பிள்ளையார் செஞ்சு வச்சுட்டு பிள்ளையாருக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு பிள்ளையார்ட்ட நம்மளோட குறைகளை சொல்லி வழிபாடு முதல்ல ஒரு கும்பிடு போட்டுட்டு அவங்க கொண்டு வந்த அந்த மாவுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அனைத்து விதமான உருவமும் அனைத்து விதமான உருவமும் என்ன பண்ண செய்வாங்க. குழந்தை உருவம், புள்ள உருவம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மனுஷார் உருவம், மரம், செடி, கொடி, ஆடு, பாவு என்னன்னா தெரியுமா அத்தனை உருவத்தையும் செய்வாங்க. செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த விநாயகருக்கு படையல் போடுவாங்க. விநாயகருக்கு படையல் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பொங்க இலை புளிய இலை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொங்க இலை புளிய இலை கொண்டாந்து விநாயகர் 2 பக்கமும் வச்சுட்டு இந்த உப்பு போடாம இந்த கொழுக்கட்டையை செஞ்சு என்ன பண்ணணும்னா விநாயகருக்கு நிவேதியம் பண்ணணும். விநாயகருக்கு நிவேதியம் பண்றது தேங்காய் உடைச்சி சூடங்காட்டி கற்பூரங்காட்டி விநாயகருக்கு நிவேதியம் பண்ணிட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம் திங்கணுங்க. முடிஞ்ச அளவு விடியறதுக்குள்ளேயே தின்னு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த விநாயகருக்கு படையல் போட்ட பிறகு விநாயகரோட கதையை சொல்லணும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த விநாயகர் அந்த ஔவையார் சொன்ன கதையை எல்லாரும் அப்படியே சொல்லி சந்தோஷமா சொல்லிப்பாங்க. சொல்லிட்டு விநாயகர் சுதி பாடணும். இதெல்லாம் பாடிட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு சூரிய உதயத்திற்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ண இடமும் அந்த தடமும் தெரியாத மாதிரி சுத்தம் மாட்டோம். பூஜை பண்ண இடமும் தடமும் தெரியாத மாதிரி சுத்தமா கிளீன் பண்ணி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடணும். இதுதான் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய ஔவையார் அருளிய பிள்ளையார் வழிபாடு. இந்த வழிபாடை செய்யும் போது முதல்ல கடன் நீங்குங்க. கடன் இருக்கவே இருக்காது, திருச்சி ஓடி போயிடும். வசதி வாய்ப்புகள் மேன்மேல கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை தரம் முன்னேறி நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு கொடுக்கும். வீட்டுல கூடிய பிணி பீடை நோய் நொடி கடன் தொல்லை அனைத்தும் பின்வாசல் வழியாக தெரிச்சு ஓடி போயிடும். சோ இந்த வழிபாடுகள் செய்யும் போது குழந்தை பாக்கியம், திருமண தடை இருக்கிற திருமணம் பாக்கியம், திருமணத்துக்காக காத்திருக்கோம், திருமணம் வேண்டியும் இந்த விரதம் இருக்கலாம். இது ஔவையார் அருளிய அந்த வழிபாட்டு முறை. இதை செய்யும் போது அதாவது சொல்லலாம், சொல்றதை கேட்கலாம், தப்புக்கள் கிடையாது. ஆனா இந்த வழிபாடு பண்ணும் போது வழிபாடு பண்றது ஆண்களுக்கும் பிளஸ் சூரிய பகவானுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இன்றளவும் பாத்தீங்கன்னா செய்யறவங்க பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மிச்சம் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு அல்ல கொடுப்பாங்க. சூரியனுக்கு தெரியாம சாப்பிடுப்பாம்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப்படாப்பால் வச்சுட்டு அப்படி திறந்து அப்படியே சாப்பிடுவாங்க. நான் நிறைய ஸ்கூல்ல பாத்திருக்கேன். புரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்து அனுபவம் இருந்துச்சா கமாண்ட் எனக்கு பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ஜாதக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் பணங்கள் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீ நம்பருக்கு கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நான் வேற ஒரு காலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.